வீடியோ பார்க்குற ஒரு ஆள் தான் அவர் வந்து அப்போ பார்ப்பார் நம்ம இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆள் வந்து அது வந்து எங்களில் வந்து ஒரு சரியான ஒரு கொடூரமான உங்களுக்கு யூடியூப்பால் அதான் வந்து கண்ட பாட்டு வந்து தூசணங்களால் அவனுக்கு ஒருத்தருக்கு வந்து பயப்படையில உங்கள்கிட்ட ஃபோட்டோட வந்து தூசணங்கள் காய்ச்ச வந்து எனக்கு அந்த சத்தியமாக வந்து எனக்கு பிடிங்களை வந்து சாக்கொள்ளுவோம் நசிப்போம் அதான் சொன்னேன் அண்ணா இதுக்கு அப்புறம் நீங்கள் கதைப்பீங்களா இருந்தால் உங்களோட ஃபோட்டோ அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுசியா ஆஜிக்குட்டி. ஓகே, இன்றைய தினம் அவங்க நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அவங்க எங்கள்ட வீட்டு கேட்டுக்குள்ளே வந்து நிற்கிறேன் நம்ம. அப்போ வந்து சில வந்து யோசிக்கலாம் வங்கிறப்ப இடக்கிட வந்து வீடியோ வருது. இப்போ தொடர்ந்து வந்து 3 நாளைக்கு ஒருக்கா வீடியோன்னு சொல்லி சில பேர் இல்லை எங்கள்ட வீடியோ பார்க்க ஒரு இல்லைன்னு யோசிக்கலாம். என்ன சில பேர் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, எங்கள்ட வீடியோ பார்க்காட்டி வந்து அடுத்த நாள் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. என்னம்மா எங்கள் தம்பி என்ன நடந்தது, அம்மாவுக்கு பிரச்சனையோ ஆச்சிக்குட்டிக்கு பிரச்சனையோ இல்லாட்டி யாருக்கு பிரச்சனையோ சொல்லி கேட்ட வண்ணம் தானங்களை கூட என்ன நேற்று கூட அம்மா கேட்ட என்ன வீடியோ போடுன்னு சொல்லி நம்ம கேட்டால அம்மா ஏன் சிரிக்காதுன்னா எனக்கு ஆதிக்குட்டியை பார்க்க பொம்பை குட்டி மேலே கிடாக்க வேணாம்மா நான் இது பெரிய கிடாப்பொம்மை. அப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்கள் உறவுகிட்ட நாங்கள் கொஞ்சம் கதைக்க போகிறோம், பயந்து கொள்ள போகிறோம். அதாவது வந்து என்னன்னு சொன்னால் அது வந்து ஆறுதலாக சொல்லணும், ஒரு பெரிய சம்பவம் சொல்லலாம். வேணாம்மா அவ்வளோத்துக்கில ஒரு அளவானது தான். அதை வந்து என்னென்னு நான் சொல்கிறேன்னு நம்ம. ஓகே, அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கதைப்போம். நம்ம கதைங்க ஃபஸ்ட்டு நான் கேட்கட்டா? சரியா. அதாவது வந்து இன்றைக்கு வந்து அம்மா வந்து மௌன வீரம்னு சொல்கிறேன். அப்போ அதாவது வந்து என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் அப்போ நாங்கள் வந்து டிக்டாக் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறானே நம்ம. அப்போ நிறைய பேர் யாராச்சும் எங்களை வீடியோ பார்க்குறாங்க இருந்து சொன்னால் அதான் வந்து எங்களை டிக்டாக்ல வந்து மெசேஜ் பண்ணுறவங்க உங்களோட வீடியோ பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணுறோம். அப்போ ஒரு நேற்றைய தினம் வந்து இரவு போல் ஒரு 11 மணி இருக்கும். ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் டிக்டாக்ல, காய் தம்பி அது உண்டு. அப்போ நான் பஞ்சியில் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல, உண்மையாக சொல்கிறேன். அப்போ பஞ்சியில் ரிப்ளை பண்ணல, திருப்ப மெசேஜ் பண்ணிச்சுட்டு கல்லாண்டு நான் பயந்து நான் சோபாவில் இருந்தான் கீழே வாங்கிட்டேன். பார்க்க ஃபேனை உள்ள போட்டேன் கல்லாண்டுச்சு. நான் சொன்னேன் ஓம் சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் கல்லாண்டாக்கு தானே ஓம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். என்ன செய்கிறான்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் இருக்கிறேன், நீங்கள் யாருன்னு கேட்க நான் யாராக இருந்தாலும் உனக்கு என்னென்னு கேட்டார். அப்போ அதுக்கு பிறகு வந்து நிறைய மெசேஜ்கள் வந்து பண்ணி கொண்டு இருந்தேன். அதாவது அவர் எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு ஆள் வந்து அது வந்து எங்களில் வந்து ஒரு சரியான ஒரு கொடூரமான பாசத்தோடு நிற்கிறார் என்றால் அப்படி ஒரு மெசேஜ்கள் வாயால் அந்த அதை வந்து சொல்ல தெரியாத அளவுக்கு இருக்குது. அப்போ இப்படி தான் எங்களை டிக்டாக்ல வந்து மெசேஜ் பண்ண வந்து எங்கிட்ட உடனே வந்து நான் சொல்லியிருந்தேன் என்ன ப்ரோன்னு கேட்டேன். அப்போ நான் நிறைய கேட்க சொல்லியிருக்கேன். அதை வந்து கேட்டுக்கிட்டு இல்லாத சொன்னால் அப்போ இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னு சொல்கிறேன் பாசமாக வந்து கூட நிறைய எங்களை வீடியோ பார்க்க உறவில் வந்து கதைக்கிறேன். சில பேர் வந்து போட்டி போகாமல் வந்து கேட்கிறேன். அப்போ வந்து மெசேஜ் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ அந்த மூட்டை வந்து நான் கேட்டிருந்தேன், அண்ணா நீங்கள் நம்பரை தாங்க அண்ணா, நான் உங்களை வந்து நான் வந்து கதைக்கிறேன்னு சொல்ல ஏண்டா எனக்கு இந்த நம்பர் தான் வந்து தன் சொந்தக்காரருக்கு மட்டும்தான் நம்பர் கொடுப்பேன் நான். அப்போ நான் வந்து சொல்லுறது சரி சொந்தக்காரன்னு சொன்னால் நீங்கள் சொந்தக்காரோட கைக்கலாம் தானே. அப்போ எங்களுக்கு என்னது மெசேஜ் பண்ணுறீங்க அப்படி தேவையில்லாமன்னு சொல்ல இல்லை நீங்கள் வந்து யூடியூப்பால் வந்து நல்லா கொள்ளை அடிக்கிறீங்களா? கொள்ளை நாங்கள் வந்து கொள்ளை அடிக்கிறோமா? எங்கள்ட வீடு வந்து காட்டினது வந்து நீங்கள் யூடியூப்பால் அவங்களோட வெளிநாட்டு உறவுகள் வந்து வீடியோ பார்க்குறான்னு அவங்களான எல்லா காசும் தந்துதான் சொன்னா என்னன்னு சொல்ற. இப்ப நாங்க துறந்து கூட ஒரு வருஷத்துக்கிட்ட அதுதான். அப்ப அதுக்கு முதல்ல வந்து எங்க வீடெல்லாம் கட்டிய போல நாங்க மதில் எல்லாம் கட்டியேன். அந்த வீடியோ கூட எங்க மாமான சேனல்ல இருக்கு. அப்பாக்கள் வந்து மதில் காட்டின வீடியோ இவ்வளவு இதுன்னு சொல்லி மாமான சேனல்ல இருக்கு. அப்ப வந்து அவர் வந்து பண்ணின மெசேஜ் இல்லாத வந்து நான் உடனே ஸ்கிரீன்ஷாட் வந்து அடிச்சு வச்சிருந்தாங்க. சொன்னார் அழிப்பாண்டு எனக்கு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அப்போ பார்த்தோன்னே டிக்டாக்ல வந்து மெசேஜ் பண்ணால் வந்து 1 நிமிஷத்துக்குள்ள அந்த மெசேஜ்லாம் வந்து டிலீட் ஆகிடும். அப்போ உடனே நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிச்சுட்டு வந்து அம்மாண்ட வாட்ஸ்அப்புக்கு வந்து அனுப்பிட்டேன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து எங்களை வீடியோ பார்க்குற ஒரு ஆள் தான் அவர் வந்து. அப்போ பார்ப்பார் இன்றைய தினம் வந்து இந்த வீடியோ பார்த்தா இருக்குள்ள அங்கே மேந்தான் வேலை பற்றிலாம் காய்ச்சன்னு சொல்லி நீங்கள் இதால் என்ன சொல்ல வரீங்க? கதைப்போம் சரி. அப்போ நான் அந்த அவர் பண்ணின மெசேஜ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி டே நீ என்னடா செய்கிறான்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் இருக்கிறேன் நான் சொல்ல உங்களுக்கு யூடியூப் அளவுல சம்பளம் வருதான். சரியான கேள்வி. யூடியூப் அளவுல சம்பளம் வருதான். நீங்கள் வந்து எவ்வளவு கொள்ளை அடிக்கிறீங்களா ஒரு நாளைக்கு வந்து
நான் சொன்னேன் முதலாவது அவர்கிட்ட விட்டான் போகிறோம்னு சொல்லி ஓ எவ்வளோ வந்து கொள்ளை அடிக்கிறீங்களா அப்போ நான் அதுக்கும் ஒரு ரிப்ளை பண்ணல நீ வந்து நீல கலர் ஆட்டோவில் திரியிற நீ உன்னை எனக்கு நல்லா தெரியும் உன்னை நான் ரோட்டில் ஒவ்வொரு நாளும் காண்றேன் நானாம் ஐயோ ரோட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் காண்றானாம் நான் வந்து எங்கிட்ட ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறதே இல்லை கேட்டை விட்டு தம்பியாக்கள் 2 பேரையும் கொண்டே பள்ளிக்கு டியூஷன் ஆக்குறேன் அவ்வளவுதான் தண்ணி கூட எங்கிட்ட அப்பா தான் வந்து ஆடுறது வீட்டு என்ன லைசன்ஸ் ஓ லைசன்ஸ் ஜெயில் போட்டோடையா ஒரு தான் போகலாம் வீடியோ கட் பண்ணு சொல்லி சில பேர் யோசிக்கலாம் வந்து அப்போ அதில் நின்றதுல வந்து வெயில் பிடிக்கிறோம் வீடியோ வந்து கிளியர்லாம் கிடக்கு அப்போ அந்த அந்த அண்ணா வந்து பண்ண மெசேஜ் வந்து அப்போ என்ன வந்து கேட்டிருந்தார் நான் வந்து கேட்டிருந்தேன் அப்பா அண்ணா நீங்கள் எவ்வளோ கதைக்கிறீங்க அண்ணா எனக்கு உண்மையிலே வந்து உங்களை யாருன்றே தெரியல ஆனால் நீங்கள் நல்லா ஓவராக கதைக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட முகமெல்லாம் போட்டு வீடியோ போட வேண்டியது மட்டும் சொன்னேன் யூடியூப்பில் வந்து அப்போ சொன்னது உடனே வந்து அவர் சொன்னார் நிறைய அதை வந்து கண்ட பாட்டு வந்து தூசணங்களால் வந்து பேசினேன் அப்போ நான் வந்து வாசிக்க விடான அதெல்லாம் வந்து அப்போ ஸ்க்ரீன்ஷாட்லாம் அடிச்சு வச்சுருக்கேன் அப்போ நான் வந்து ஒரு கேட்ட கேள்வி வந்து இதானண்ணா உங்கள்கிட்ட ஃபோட்டோலாம் போட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ நான் வந்து ஷுவராக அப்லோட் பண்ணணும்னு சொல்ல அப்போ சரின்ட்டு போட்டு ஓகேடா கல்லாண்டு போட்டு அவர் ஓகேடா கல்லா நீ அப்லோட் பண்ணி போட்டு அப்போ நான் என்ன செஞ்சேன் போய் அந்த அவர்கிட்ட டிபியை வந்து தொட்டு பார்த்தேன் தொட்டு பார்க்க ஒன்றுமே வேலை செய்யலை உடனே ப்ளாக் பண்ணிட்டு போட்டு அப்போ நான் வந்து நட்ட ஐடியில் போய் இதை பார்த்தேன் அப்போ நான் வந்து இன்றைக்கு அந்த அண்ணா வந்து எங்களை வீடியோ வந்து பார்ப்பேன் அவர் அண்ணான்னு நான் சொல்ல விரும்பலை நம்ம என்ன சொன்னார் வந்து இவ்வளோ ஒரு பொய்யான கதை அதே கூட செடியான ஒரு பொறாமையில் வந்து காய்ச்ச கதை இன்றைக்கு வந்துண்ணே அப்போ அதை வந்து நான் அந்த அவர்கிட்ட ஃபோட்டோலாம் வந்து என்ன இருக்குது ஆனால் நான் வந்து அதை காட்ட விரும்பல வந்து இதுக்கு புறம் அந்த அண்ணன் எனக்கு மெசேஜ் பண்ணுவார் அந்த டிக்டாக்ல தேவையில்லாமல் வந்து அவர்கிட்ட ஃபோட்டோவல் முகங்களோட வந்து அவர்கிட்ட வீடியோ வந்து எல்லாம் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய நடவடிக்கை நடக்கும் ஏன்னா தேவையில்லாமலாம் நிறைய கதைக்கிறாரு தூசணங்களை மெசேஜ் பண்ணுறது வீடு கட்ட எங்கே கொள்ளடிச்சோம் நாங்கள் எங்கே கொள்ளடிக்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம் கொள்ளடிக்கிறது அதுதான் தேவையில்லா கதை தானே அது அப்போ அதனால் வந்துட்டு இல்லை ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அண்ணா உங்களோட வீடியோ வந்து நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்ல அதோட வந்தால் ஒரே ஐடியா வந்து அந்த ஐடியா வந்து ப்ளாக் பண்ணிட்டு போட்டேன் ஆனால் இதுக்கு புற வந்து மெசேஜ் பண்ணுவேன் தான் இப்போ வீடியோ பார்த்துக்கொண்டே பேர் போட்டேன் நம்ம இனி இந்த காலையில் வந்து கிட்டே வர மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்களா இல்லை இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் பயப்படையில வந்து ஒருத்தருக்கு வந்து பயப்படையில உங்கள்கிட்ட ஃபோட்டோவோட வந்து உங்கள்கிட்ட செல்லக்குட்டியான வடிவான அந்த வட்ட முகம் வந்து எங்கள்கிட்ட யூடியூப் சேனலில் வந்து போட வேண்டி வரும் ஏன்னா யார் வந்து எங்கேன்னு சொன்னால் இங்கே தெரியுது இங்கே ஒரு இடம் இல்லையா யார் வந்து எங்கேன்னு சொன்னால் இங்கே ஒரு சின்ன நாட்டிலான்னு இருக்கு அங்கேயோ கட்டார் அப்படி ஒரு இடத்துல வந்து இருக்குது ஏன்னு சொன்னாட்டு அந்த சும்மா ரோட்டு வெள்ள தான் எடுத்துக்கொண்டு வர இப்படி கைவிரல் எங்காட்டி டிக்டாக் இப்படி எடுத்துக்கோனா தெரியாது அந்த போன வெள்ள வந்து செல்லக்குட்டி முகத்தோட தெரியாது வந்து அப்போ அந்த அண்ணா வந்து சொன்னால் இப்படித்தான் வந்து என்ன உண்மையில வந்து எங்களை வந்து நேசிக்கிற உறவுகள் வந்து கூடுதலாக இருக்கிறாங்க அப்போ இப்படித்தான் வந்து நிறைய ஆட்கள்னு சொல்லலாம் சில பேர் வந்து சரியான மாதிரிக்கு பொறாமையில் இருக்காங்க எங்க இவங்களை வந்து சாக்கொள்ளுவோம் நசிப்போன்னு இருக்காங்க நம்ம அப்படியே நீங்கள் கதைக்காம இருக்கீங்க என்ன விளக்கம் இல்லை அந்த டிக்டாக்ல வந்து உங்களுக்கு தான் தெரியுமா இல்லை யார் கமெண்ட் பண்ணுறது எனக்கு அந்த மெசேஜ் நான் பார்த்தேன்னா அப்போ எனக்கு ஆன்லைன் எதுவும் தெரியாது அப்போ நீங்கள் கதைக்கணும் கேட்டோம் அடுத்த இன்னொன்று எப்படி தான் நாங்கள் வந்து வந்து கதைக்க கூட என்னோட எனக்கு வந்து இப்படி வீடியோவில் வந்து நான் அந்த ஆளை யோசிக்கிறேன் அவர் வந்து இப்படி கொள்ளை அடிச்சது எங்களை கனவு எடுத்தது வீடு கட்டினது அந்த அப்படி சொன்ன கதையை கேட்டு மைண்ட் அங்கே விட்டுட்டேன் அதான் ஏன் கதைக்கிறாங்களோ தெரியாது இல்லை அப்போ அதுக்கு வந்து நானும் என் மாமாவும் போட்ட ஃபோட்டோ வந்து நான் வந்து யூடியூப்பில் டிக்டாக்ல வந்து போட்டிருந்தேன் அப்போ அதுக்கு கொண்டு கமெண்ட் பண்ணுறது அப்போ யூடியூப்ல உள்ள கேட்க அண்ணி டிக்டாக்ல வந்து வீடியோ போடுறீங்களா டிக்டாக்ல வந்து என்னோட காசு இருக்கு எனக்கு ஒன்றுமே வந்து தெரியாது அப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா நான் உழைக்கிறேன் நான் வந்து சிரிக்கிற ஸ்டிக்கர் போட்டு சொன்னேன் நான் வந்து யூடியூப் டிக்டாக் உழைக்கையில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு தான் வாட்ஸ்அப்பில் உழைக்கிறேன் அது என்ன வாட்ஸ்அப் வி வாட்ஸ்அப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணுவோம் அதற்கு சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் சரியில்லை தானே இவ்வளோ வந்து மெசேஜ் பண்ணுறேன் வந்து ஆனால் உண்மையில வந்து எனக்கு வந்து சரியான மாதிரி கவலையாக தான் இருந்தேன் என்ன சொன்னால் நான் வந்து இன்றைக்கு அடுத்த முடிவு வந்து இவற்றை முகத்தை வந்து நான் யூடியூப்பில் வந்து போடுவோம் நான் பார்த்தேன் அப்போ வந்து ஏதோ அவர் வந்து யார்ட்டையும் கதையை நம்பி காய்ச்சார் இல்லாட்டி இவர் யாரும் சொல்லித்தான் இப்படி வந்து காய்ச்சாரோ என்னன்னு சொல்லி படிவா தெரியல அதை நான் இப்போ ஒரு கிட்டலாம் வந்து எங்களை வீடியோ பார்த்துருக்கேன் அந்த மெட்டமெட்டாக்கின வீடியோ பார்த்துட்டு வந்து எங்களில் வந்து தேவையில்லாத இது வந்து சொல்லிட்டார் அந்த அண்ணா வந்து அவர் சில கொமெண்ட் பண்ணுறாரியா தம்பி ஐயா சொல்லி ஐயா நான் இப்படி சரியா பண்ணிட்டேன் கொமெண்ட் பண்ணுறா தெரியல அப்போ யூடியூப்ல கூட சொன்னோன்னு வந்து அவர் வந்து செடியா பயந்து விட இப்படி பயப்படுற நீங்கள் வந்து இப்படி மெசேஜ் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு எங்களை வந்து எதிர்ப்பால நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஆட்கள் தான் சொல்லி இப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணுறீங்களோ வந்து யாருக்குமே தெரியலை நம்ம அப்போ இப்படித்தான் வந்து சில இதில் வந்து இப்போ எங்கள்ட இதில் வந்து நடந்து கொண்டு இருக்கு சம்பவங்கள்ல வந்து அப்போ இதெல்லாம் நான் பெருசாக அடுக்கிறேன்
இல்ல அப்படி சொல்ல போய் இந்த வீடியோல நாங்கள் இப்படி போட யூடியூப்ல வீடியோ போட்டு கொண்டு ஒரு மனசுக்கு ஒரு சோர்வா இருக்கு இப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்க. அதுதான் என்னன்னு சொல்றேன், வளர்ந்து வர நேரங்கள்ல வந்து நாங்க வந்து ஒரு இதா இருப்போமே நம்ம இப்ப எல்லாரும் வந்து காய்க்கிறாங்கன்னு ஒட்டும் பேசாம இருக்கலாம். என்ன எந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நம்ம என்ன நாங்க வந்து எல்லா இடம் போடுறாங்க வாரினாங்க எங்களுக்குன்னு சொல்லி நிறைய பேர் எதிரியாம இருக்கலாம். என்ன சொல்லிக்கொண்டுல தான் எல்லாம் நடக்கிறது வந்து. அப்ப இதைத்தான் இன்றைக்கு ஒரு வீடியோக்கு வந்து நான் வந்து மெயினா வந்து சொல்லியிருந்தேன்னா ஜனாதிபதி வந்துட்டு நாங்க பொட்டிஷன் போடுவோம். பொட்டிஷன் மாதிரி அப்ப இதா வந்து அந்த அண்ணா வந்து என்ன தாண்டி அந்த மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாரு இப்படி வந்து தெரியல. அப்ப சில பேர் வந்து இப்படி தான் வந்து போட்டி போறாமன்னு சொல்லி பண்ணுவாங்க. சரி இதெல்லாம் வந்து நான் வந்து மேலே வந்து கண்டுக்கிறேன். ஆனால் இந்த அண்ணா வந்து ஓவரா வந்து என்னன்னு சொல்றேன், எனக்கு வந்து எல்லாம் பிடிக்கும். எல்லாரோட நல்ல மாதிரி கதைப்பேன், எல்லாம் நல்ல பாசம் வச்சு அப்படித்தான் அந்த நெருக்கமாக தான் பாசம் பேப்பேன், ஒருத்தர் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் எனக்கு யாராச்சும் அடித்தா கூட அந்த அடியை வாங்குவேன். நான் வந்து அந்த தூசணங்கள் காய்ச்சா வந்து எனக்கு அந்த சத்தியமாக வந்து எனக்கு பிடிக்காது உண்டு. என்ன சொன்னால் அவர் வந்து கண்ட பாட்டுக்கு வந்து தூசம் தலைன்னு சொல்கிறார். அவர் வந்து சரியா ஜூஸ் குடிக்கிறவர் என்னன்னு சொல்லி வழியாக தெரியல, ஜூஸ் குடிக்க வந்து எனக்கு தெரியல. அப்போ அதனால வந்துட்டு எனக்கு வந்து சரியான கோவம் வந்து அந்த தூசண வார்த்தைகளால் வந்து கேட்கும் போது அதான் சொல்லியிருந்தேன். ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அண்ணா இதுக்கு அப்புறம் நீங்கள் கதைப்பீங்களா இருந்தால் உங்களோட ஃபோட்டோட நாளைக்கு 8:30 உங்களோட வீடியோ வந்து நான் ஷூராக வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்ல ஐடியை போய் தொட்டு பார்த்தா ஆளுக்கான ஆள் விழுந்துட்டாங்க நினைக்கிறேன். சரி வந்து என்னொன்று சொல்ல விரும்பணும் வந்து எங்கள்ட வீடியோ பார்க்க உறவுகள் வந்து அதான் வந்து நான் அண்டும் வந்து சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து எப்படி வீடியோ போடணும் பிடிச்சு கொள்ளுமென்று வந்து கொஞ்சம் சொன்னால் நாங்கள் வந்து அன்றைக்கு வந்து என்ன அன்றைக்கு ஒரு வீடியோ போட்டோம் சந்தை போய் அந்த இது அந்த சாமான் மேலே வீடியோ போடுங்க வீடியோ போடணும்னு சொல்லி அப்போ அந்த வீடியோட நான் போட்டுட்டு வந்து பயந்து போனேன் வந்து. அதுதான் அதெல்லாம் நாங்கள் இந்த மெயினாக வீடியோ போடாத காரணம் என்னன்னு சொல்ல ஒரு வழியால் போய் வீடியோ எடுக்கிறது மேலே எங்களுக்கு சப்போர்ட்டும் இல்லை, ஒரு வாகன வசதிகளும் இல்லை. அப்போ அதனால சும்மா அலப்பறையில் போடாமல் என்ன நல்ல வீடியோக்கள் வரட்டுக்கு போடுவோம் இதுல தான் நாங்கள் பின்னோக்கி இருக்கோம். என்ன சொல்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நாங்கள் போடுவோம் தான் இருக்கிறோம். எல்லா வீடியோ பதிவு செய்யலை, 2-3 நாளைக்கு ஒருக்கா போடுவோம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக இதே வந்து கதைச்சி போட மாட்டோம். பாவம் அந்த நல்ல பிள்ளைக்கு வந்து இது ஒரு முதல் வார்னிங்க கொடுப்போமே. அதுக்காக அவருக்கு என்ன சொன்னால் சும்மா நார்மலாக எப்படியாவது மெசேஜ் பண்ணிட்டு போகலாம், அது வேறு பிரச்சனை. தூசணங்கள் எல்லாம் கதைக்கிறது உண்மையில ஒரு தகாத வார்த்தை. அப்போ அதுக்கு கண்டிப்பாக அவருக்கு இப்படி ஒன்று செய்தால் தான் இனி அந்த பக்கம் வர மாட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யும். என்னன்னு சொல்கிறேன், ஆரண்டே ஒரு பெரியார் வந்து தூசணங்கள் பேச வந்து என்னென்ன பொறுத்து கொண்டு இருக்க முடியும். இப்போ ஆறாலையும் வந்து பொறுத்து கொள்ளையில விஷயம் கனடா காசுல ஆட்டோ வாங்குறன்றதும் அவர்தான் எங்களை கனடாக்கு அனுப்பி விட்டு காசு அனுப்பி கொண்டு இருக்கிறார். வாயிருக்கு எல்லாம் கிடைக்கலுமே லிமிட் இருக்குது. ஆறா இருந்தாலும் ஓவரா போவாட்டா சரி உண்மை. அதே போல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லணுமே. இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் 2 மாதங்கள்லாம் இருக்குது. இப்போ கடவுள் ஒரு ஆசீர்வாதம் உண்மையிலேயே எங்களோட நாட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஜனாதிபதியை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு. அனுரகுமாரா திசநாயகா பேர் சூப்பர் பேர். என்ன உண்மையில அந்த ஜனாதிபதி வந்து எங்களுக்கு மீட்டு தந்த அந்த கடவுளை நான் இந்த முதலாவது ஜனாதிபதி வந்தது கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ எங்கிட்ட உறவுகள் வந்து அந்த எப்படி கொத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து போடுவோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு போக்குவரத்து வந்து எனக்கு இப்போ எல் போட்டிருக்க வழியால் வந்து கொஞ்சம் பிரச்சனை. இப்போ வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்கணும்மா. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் மட்டும் இல்லை இப்படியா இருந்துட்டு வந்து ஒரு கிழமையில் ஒரு காலம் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குமென்னு தான் சொல்லி ஒரு முடிவு ஒரு ஆசையோடு இருக்கு. நம்ம அப்படி வந்து எந்த இடம்மா அப்போ ஒரு வார மாதத்துக்குள்ளே இல்லாட்டி என்ன வார மாதம் அவ்வளோ தூரம் போட்டால் இன்றைக்கு வந்து அந்த கதையை சொல்ல நினைப்பீங்க. அதை வந்து சந்தர்ப்பம் வரைக்குள்ளே வந்து நான் அந்த செய்ய வேண்டி வருவேன். நம்ம என்ன சொன்னால் இப்போ அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் பிள்ளையாக இருக்கிறடியால் என்ன சொல்லுங்க சேனலில் வந்து இன்னும் வந்து ஹெல்பிங் வீடியோ ஒன்றும் போட்டே இல்லை தானே. நான் இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து போடாமல் வந்து நல்ல கஷ்டப்பட்ட உறவுகளை பார்த்து வந்து நான் அந்த இடத்துல வந்து தேடி பார்த்து வந்து ஒரு கிழமையில் ஒரு 2 தடவை நான் போட்டால் எங்களோட சேனலுக்கு வந்து வீடியோ போடும். எங்களோட பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். என்னம்மா அப்படியோ அம்மாண்டே என்னன்னு சொல்ற இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்ற அவங்களோட காசால வந்து சில பேர் வந்து செய்வாங்க. சில பேர் வந்து என்ன சொல்ற வெளிநாட்டு உறவுகள் வந்து அந்த ஹெல்பிங் அந்த கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து தான் வந்து அந்த ஹெல்பிங்கான அந்த அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து அடுத்து அவங்களுக்கு தேவை இப்படின்னு சொல்லி எல்லாட்ட சேனல்காரருக்கும் வந்து காசு வந்து கொடுக்குறேன் நம்ம. அப்போ அதே மாதிரி தான் வந்து நான் சொல்ல வரேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த ஹெல்பிங் வீடியோ செய்யணும்னு சொன்னால் எங்களோட உறவுகள் வந்து யாராச்சும் அந்த அவங்களாம் உதவக்கூடுமா இருந்தால் அப்போ நாங்கள் வந்து இனிமேல் ஆட்கள் வந்து சொல்லலை நம்ம. அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆனால் நிறைய பேர் கேட்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் நார்மலாக வீடியோ செய்கிற மண்டபடி எல்லாமே வேறு இடங்கள்லேருந்து வந்து கேட்டவங்க நீங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்கிறீங்களோ உங்களை வீடியோ எடுக்க மாட்டோம் நாங்கள் சொன்னாங்க. இல்லை நாங்கள் அப்படி எங்களோட சேனலில் ஒன்றும் இந்த வரைக்கும் பதிவிடலை ரெண்டு சொல்லி தம்பி இந்த வீட்டை காட்டியிருக்கோம். நிறைய பேர் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி எல்லாம் கேட்டு தம்பி நீங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்தா தம்பி உண்மையில வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இல்லையாக்கா நாம் அந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறேல
மாமாக்கள்லாம் வந்து செய்கிறாங்க ஆனால் உங்களுக்கு சுவராக வந்து மாமா அந்த நம்பரை வந்து உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் சொல்லியிருந்தானே நான் அப்படி நான் அனுப்பினா அப்போ நாங்கள் இவ்வளவு தான் வந்து இன்றைக்கு எங்கள்கிட்ட உறவுகிட்ட வந்து பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் வந்து நான் அப்போ இதில் வந்து ஏதாச்சும் நாங்கள் மனதை புண்படுத்தக்கூடிய மாதிரி கழிச்சிருந்தால் மன்னிச்சுவோம் என்ன சொன்னால் நாங்கள் வந்து நான் அவ்வளோத்துக்கு வந்து கதைக்கையில் வந்து யாரும் தேவையில்லாத அந்த தூசண வார்த்தைகள்லாம் வந்து எனக்கு பிடிக்கல அப்போ இந்த ஹெல்பிங் வீடியோ தான் வந்து எங்களோட உறவுகள் வந்து பார்க்குற நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும்னு சொன்னால் எங்கள்கிட்ட சொன்னால் கூட நாங்கள் வந்து செய்வோம் என்ன சொன்னால் வந்து நிறைய பேர் வந்து எங்களை கூட வந்து கேட்டுருந்தவங்க வந்து என்ன இப்படி தம்பி நீங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்கிறோன்னு சொல்லி அப்போ நான் இல்லைன்னு சொல்லி மாமாக்கண்ட வீடியோ வந்து அனுப்பியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வந்து எங்கள்கிட்ட நாங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்